ஹாய் ஹலோ வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது காளிமுத்து சுவாமிகள் ஆசிரமம். வத்ராப் தாலுக்கால முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுக்கான்னு இருந்தது. இப்போ வத்ராப் தாலுக்கான்னு இருக்குது. சரிங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர் டு வத்ராப் போகிற வழி இல்லை. ராமச்சந்திராபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில், அதாவது இங்கே வந்து பட்டியக்கல் சொல்லுவாங்க, பட்டியக்கல் ஸ்டாப் சொல்லுவாங்க. அங்கே இருந்து இடது பக்கம் நீங்கள் போனீங்கன்னா ஸ்ரீ காளிமுத்து சுவாமிகள் ஆசிரமம் இருக்குது. இது இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆசிரமம். ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் இந்த ஆசிரமம் அமைஞ்சிருக்குது. இது பார்த்தீங்கன்னா எப்படி இது உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சதுரகிரி அப்படின்னு சொல்லிட்டு சிவன் தேவஸ்தாலயம் இருக்குது. இது கைலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிறவங்க. இங்கே 1976 அன்னதானம் பண்ணுறதுக்காக ஒரு திட்டத்தை காளிமுத்து சுவாமிகள் ஏற்பாடு பண்ணாங்க. சதுரகிரி சந்திரமகாலிங்கம் தரிசனம் பண்ணணும் போகிறவங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இருந்தது. ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்தில் போயிட்டு திரும்பி வரணுங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கே வர்றவங்க கொஞ்சம் பசியோடு இருக்கிறாங்கங்கிறத ஸ்ரீ காளிமுத்து சுவாமிகள் அறிஞ்சிக்கிட்டு வர்ற பக்தர்களுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தானிப்பாறையிலிருந்து தலையில் சுமந்து கொண்டு போய் அங்கே அன்னதானம் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவை உருவாக்குனார். அது 1976 அந்த ஒரு திட்டம் உருவாச்சு. அவர் அது தனி ஒரு ஆளாக அந்த திட்டத்தை ஆரம்பித்து சிறப்பாக செஞ்சுட்டு வந்தார். அதுக்கடுத்து காலப்போக்கில் அவர்களுக்கு சிலர் உதவிகளுக்கும் வந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அரிசியை நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி அது கூட ஊறுகாய் கொடுத்து அந்த ஒரு காலகட்டத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால தான் கஞ்சி மடம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பேர் வந்தது. 2005 ஸ்ரீ சீலஸ்ரீ காளிமுத்து சுவாமிகள் சிவனடி சேர்ந்த பிறகு இந்த அன்னதான திட்டத்தை மற்றும் இந்த ஆசிரமத்தை யார் நடத்துறது அப்படிங்கிற ஒரு பல கலக்கமான சூழ்நிலை உருவானது. அந்த இறுக்கமான சூழ்நிலையில் இந்த பொறுப்பை நான் எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சக்திவேல் சுவாமிகள் அந்த பொறுப்பை எடுத்து நடத்தினார். ஸோ அவர் அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு 10லிருந்து 50 மாணவர்கள் தங்குற மாதிரி ஒரு இலவச விடுதி ஆரம்பித்தார் அந்த ஆசிரமத்தில். அது சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. அருமையான ஒரு திட்டத்தோடு அது நடந்துட்டு இருந்தது. ஆசிரமம் மேலும் மேலும் வளர்ந்தது. ஸ்ரீ சக்திவேல் சுவாமிகள் அவரும் ரொம்ப நாள் அந்த ஆசிரமத்தில் நீடிச்சு இல்லை. அவரும் 2009 சிவனடி சேர்ந்தார். ஸோ 2009 சக்திவேல் சுவாமிகள் சிவனடி சேர்ந்த பிறகு அங்கே இருக்கிற பக்தர்கள் சந்தனமகாலிங்கம் மற்றும் சுந்தரமகாலிங்கம் கோயில் ரெண்டுமே ஒன்று தான். அந்த கோயில் பக்தர்கள், தொழிலதிபர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆசிரமத்தை ஒரு ட்ரஸ்ட்டாக அமைச்சு ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தியான மண்டபம் இருக்கு இல்லையா, இந்த ஹால், இதில் ஒரு 100லேருந்து 200 பேர் உட்காந்து அருமையாக தியானம் பண்ணலாம், மெடிடேட் பண்ணலாம், யோகா பண்ணலாம். அந்தளவுக்கு சிறப்பாக இந்த ஆசிரமத்தில் இந்த தியான மண்டபம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஜில்லுன்னு குழுக்குழுன்னு இருக்குங்க இந்த இடம். சுற்றி இயற்கையாக இருக்குது. பக்கத்தில் ஒரு இயற்கையான அருமையான மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தான் இந்த ஆசிரமம் அமைஞ்சிருக்குது. மனசு குழப்பம் இருக்கிறவங்க, மன நிம்மதி இல்லாதவங்க இந்த ஆசிரமத்தில் தினமும் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அருமையாக இருக்கிற இந்த தியான மண்டபம் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கும். இந்த காளிமுத்து ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா, சுவாமிகள் ஆசிரமத்தில் சுற்றி பச்சை பசேர்னு இருக்குது. பல தேக்கு மரங்கள், பல வகையான மூலிகை மரங்கள் இங்கே நட்டு வச்சிருக்கிறாங்க. சிறப்பாக இருக்குது. இங்கே தினமும் நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா சுகர் வந்துருச்சு, ப்ரெஷர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சிட்டியில் மட்டும் இல்லை, கிராமத்துலேயும் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, எங்கேயோ ரோட்டில் டிராஃபிக் இடத்துல நடக்கிறாங்க. நீங்கள் நிம்மதியாக இங்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அழகாக இங்கே நீங்கள் வாக்கிங் போகலாம். ஒவ்வொருத்தவங்க ராமச்சந்திராபுரம், ரெங்கப்பநாயர்பட்டியில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். ஆக்சுவலி இங்கே எவ்வளோ மூலிகை மரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ கண் குளிர்ச்சியாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா அந்த வாசனையே சிறப்பாக இருக்குது. அந்த நல்லெண்ணெய் தீப வாசனை ஆகட்டும், இந்த மூலிகை வாசனை ஆகட்டும், எவ்வளோ சிறப்பாக இருக்குது. எப்படி ராஜா இருக்குது உங்களுக்கு இந்த ஃபீலிங் இங்கே வந்த பிறகு? நல்ல ஒரு பொசிஷனான இடம் சார். இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஏக்கர் இருக்கு. இருக்கும், கூடையாக இருக்கும், கூடையாக இருக்கும். ஆமாம், மரங்களுக்கு அடியில் தியானம் சரி, இந்த இயற்கையை ரசித்து தியானம் பண்ணால் நோய் வேண்டாம் சார். கண்டிப்பாக. ஏன்னா எங்கெங்கேயோ சிரமப்படுறாங்க ஜனங்க, சுகரு, ப்ரெஷர் சொல்லிட்டு. ஆண்கள், பெண்கள் இது பாதுகாப்பான ஒரு வளையம் போட்டிருக்கிறாங்க. இங்கே அருமையாக இங்கே வந்து நடந்து வந்து ஒரு வாக்கிங் போகலாம் நிம்மதியாக. கோயில் தரிசனம் இருக்குது. அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்து அப்படியே உட்காந்து பேசிக்கலாம். தியானம் பண்ணுறதுக்கு தியான மண்டபம் அருமையாக இருக்குது. பெரிய பெரிய சிட்டியில் இந்த அளவுக்கு ஒரு வசதி இல்லை. ஆனால் இந்த ரெங்கப்பநாயகர்பட்டி அண்ட் ராமச்சந்திராபுரம் இந்த கிராமத்தில் இவ்வளோ பெரிய ஆசிரமம் அமைஞ்சிருக்கிறது இந்த மக்களுக்கு ஒரு சிறப்பு.
எத்தனை வருஷமா நீங்க இந்த ஆசிரமத்தில் இருக்கிறீங்க? 3 வருஷமா. 3 வருஷமா இருக்கிறீங்க. ஐயா உங்க பேரு? என் பேர் பாலு. பாலு. உங்க சொந்த ஊர் ஏரியா? சொந்த ஊர் சிதம்பரம். சிதம்பரம் பக்கத்தில் கிராமம். ஓகே, சரி சரியா சரியா. நீங்க இந்த கோசாலையை நீங்க தான் பராமரிச்சுட்டு இருக்கீங்களா? பராமரிச்சு சரியா சரி. ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் நீங்க பால் நீங்க பெரும்பாலும் பால் கிடைக்கிறது கிடையாது? ஓ, கண்ணுக்குட்டிகளுக்கே நீங்க பாலை விட்டுருவீங்க. சரி, அபிஷேகத்துக்கு ஏதாவது பயன்படுத்துறீங்களா? அபிஷேகத்துக்கு வாங்கிக்கிறேன். ஓ, வெளியில இருந்து தான் நீங்க வாங்கிக்கிறீங்க அபிஷேகத்துக்கு. ஸோ இங்க இருக்கிற பசுகள்ல இருந்து நீங்க கறக்கிறது எல்லாமே கண்ணுக்குட்டி தான் சாப்பிடுறோம். பாருங்க, சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். இப்போ இந்த பசுகளை நீங்க எந்த மாதிரி பராமரிக்கிறீங்க? என்ன மாதிரி வசதிகள் இங்க இருக்குறீங்க? பின்னாடி தோட்டம் இருக்கு. சரி. தோட்டத்துல புல்லு இருக்கு. சரி சரி. அந்த புல்லுல கொண்டு போய் கட்டுவோம். ஓ சரி. அந்த புல்லு அழிஞ்சதுன்னு வச்சுக்க, தட்டை செடி போட்டுக்கோம். சரி சரி சரி. அதை அறுத்து வைப்போம். சரி. வைக்க போட்டு தீவனம், குச்சி தீவனம் இதெல்லாம் வாங்கி வச்சு சரி சரி சரி. என்னுடைய சாணங்களை என்ன பண்றீங்க நீங்க? சனங்களாம் அள்ளி போட்டு வைக்க வேண்டியது. ஓ சரி. அதனால விவசாயத்துக்கு சனம் வந்து வாங்கிட்டு போகும். ஓ சரி சரி. ஸோ நீங்க இயற்கையான முறையில இந்த கோசாலையை பராமரிச்சுட்டு வர்றீங்க. ஸோ மாடுகளும் பார்த்தீங்கன்னா, இந்த பசுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையான முறையில அது மேய்ச்சலுக்கு வர்றீங்க. ஸோ வர்ற அதனுடைய சாணத்தையும் விவசாயிகளுக்கு நீங்க கொடுக்குறீங்க. ஓ, அடுத்து வைக்க வந்து காசுக்கு பாருங்க ஒரு தர. ஆமா ஆமா. இது வந்துட்டு அது வாங்கி அடிச்சு அந்த சீசன்ல வச்சு அடிக்கிறது. ஓ சரி சரியா சரியா. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொல்கத்தா காளி சிலை ப்ளஸ் சப்த கன்னிகள் சன்னதி இங்கே அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கொல்கத்தா காளி சிலை அருமையாக பயங்கரமாக அமைஞ்சிருக்குது. காளியுடைய கழுத்தில் அரக்கர்களுடைய தலை, வெட்டப்பட்ட தலை இருக்குது. அதே மாதிரி ஒரு அரக்கனை காளி வதம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சிலையோட அந்த ஒரு அமைப்போடு இது அமைஞ்சிருக்குது. காளிமுத்து சுவாமிகள் ஆசிரமத்தில் மரத்தடி விநாயகர் அழகாக அப்படியே சாம்பல் கலரில் அப்படியே அழகாக இருக்கார். கொஞ்சம் அங்கங்கே அந்த தங்கம் ஆபரணங்கள் அணிஞ்சதுனால இன்னும் சிறப்பாக அது பார்க்குறதுக்கு இருக்குது. நல்லா பராமரிச்சிருக்கிறாங்க. தெய்வீகமாக மங்களகரமாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. அப்படியே பக்தி, ஒரு வர்ற பக்தர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கறதுக்கு ஒரு சிறப்பான இடமா இங்கே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. தியானம் பண்ணுறதுக்கு மன நிம்மதி வேணுங்கிறவங்களுக்கு, கடைசி காலத்தில் எங்கப்பா போகிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஆசிரமம் சிறப்பானது. இது அன்னதான மடம். இங்கே தினமும் அன்னதானம் நடக்கும். அருமையான ஒரு இடம் இது. ஸோ அன்னதான மடத்தில் காளிமுத்து சுவாமிகள், சக்திவேல் சுவாமிகள், ராமலிங்க அடிகளார் ஃபோட்டோவை வச்சுருக்கிறாங்க. அருமையான தரிசனம் இது. இந்த காளிமுத்து சுவாமிகள் சன்னதியில் 2 முக்கிய பிரகாரம் இருக்குது. ஒன்று வந்து காளிமுத்து சுவாமிகள் சன்னதி, மற்றொன்று சக்திவேல் சுவாமிகள் சன்னதி. 2மே ரொம்ப அற்புதமாக அருமையாக அமைஞ்சிருக்குது. இப்போ நாம் சாயங்காலம் நடக்கக்கூடிய பூஜையில் நம்ம கலந்துக்கலாம். வாங்க, பூஜை ரெடியாக இருக்குது. நம்ம எல்லாம் கலந்துக்கிட்டு அந்த பூஜையில் கடவுளுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்று பலனடையலாம்.
இந்த சாயங்கால பூஜையில் காளிமுத்து சுவாமிகளுக்கும் சக்திவேல் சுவாமிகளுக்கும் சிறப்பான முறையில் பூஜை நடந்தது. அதே மாதிரி இந்த ஆசிரமத்தில் இருந்து நேராக பார்த்தா சதுரகிரி மலை, அதாவது சுந்தர மகாலிங்கம் நம்மளுக்கு தெரியுது, அதுக்கும் தினமும் அவங்க பூஜை செய்கிறாங்க. அந்த காட்சி ரொம்ப அருமையாக இருந்தது. காளிமுத்து சுவாமிகள் ஆசிரமத்தில் இருந்து நம்ம இடது பக்கம் நேராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுந்தர மகாலிங்கம் அதாவது கைலாசம் சொல்லக்கூடிய அந்த சிவஸ்தலம் அருமையாக தெரியுது. தினமும் அங்கே அவங்க அதை நோக்கி பூஜை பண்ணுறாங்க, அந்த தீபாராதனையை காட்டுறாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ஆசிரமத்தில். எல்லாரும் இந்த ஆசிரமத்தில் வந்து அந்த ஈவினிங் சாயந்தரம் நடக்கக்கூடிய 6 மணி பூஜைக்கு கலந்துக்கோங்க. கலந்து கொண்டு அந்த பலனையும் நிம்மதியான தியானத்தையும் மன நிம்மதியையும் இந்த ஆசிரமத்தில் உங்களுக்கு கிடைக்குங்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே இந்த அமைஞ்சிருக்கிற இந்த ஆசிரமம் ரொம்ப அருமையாக இருக்குது. எந்த ஒரு டிராஃபிக் சவுண்ட் இல்லை, உங்களுக்கு போக்குவரத்து சப்தம் இல்லை. இயற்கை எழிலோட அமைஞ்சிருக்கிற இந்த ஆசிரமத்துக்கு வந்து தியானம் பண்ணுங்க. படிக்கிற பசங்க ஸ்கூல் இருக்கலாம், காலேஜ் இருக்கலாம், சாயந்தரமோ இல்லை காலையிலையோ ஒரு தடவை வந்து இங்கே தியானம் பண்ணிட்டு போங்க. இந்த மண்டபத்தில் கண்டிப்பாக அந்த 6 மணி சாயந்தரம் பூஜையில் கலந்துக்கோங்க. முடிச்ச பிறகு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு போங்க. உங்கள் படிப்பு கூட நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா ஒரு அமைதியான மனசு தான் எந்த ஒரு காரியத்திலையும் சரியான முறையில் ஈடுபட முடியும். ஸோ அதுக்கு இந்த ராமச்சந்திராபுரம், சுந்தரபாண்டியம், ரெங்கப்பநாயக்கர்பட்டி, கிருஷ்ணன் கோயில், வத்தராயிருப்பு இதை சுற்றி இருக்கிறவங்க இந்த ஆசிரமத்துக்கு எளிமையான முறையில் வந்து சேரலாம். தினமும் வந்துட்டு போகலாம். நீங்கள் இப்போ நாம் இருக்கிற சன்னதி சக்திவேல் சுவாமிகள் சன்னதி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. சன்னதி முன்னாடி ஒரு அழகான நந்தி அவர் நோக்கி இருக்குது. தினமும் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரமத்தில் மதியம் 12 மணிக்கு ஒரு சிறப்பு பூஜை இருக்குது. அதே மாதிரி சாயந்தரம் உங்களுக்கு அருமையான நிம்மதி தரக்கூடிய, மன வலிமை தரக்கூடிய, உங்கள் மனசக்தியை, ஆன்ம சக்தியை பெருக்கக்கூடிய சாயந்தர பூஜை இங்கே நடக்குது. கண்டிப்பாக இந்த 2 பூஜையிலையும் கலந்துக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரியான முறையில் செய்கிறதுக்கு இந்த இடம் சிறப்பாக அமையும். ஏன்னா இங்கே இருக்கிற தியான மண்டபம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே காலடி வச்சாலே மனசில் இருக்க குழப்பமெல்லாம் நீங்கிருதுங்க. அருமையாக இருக்குது அந்த இடம். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இது அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ அமைதி, அழகான கோசாலை, பழனி ஆண்டவர் சன்னதி இருக்குது, விநாயகர் சன்னதி 2 இருக்குது, இங்கே 2 சன்னதி இருக்குது. ஸோ காளிமுத்து சுவாமிகள் சன்னதி இருக்குது, சக்திவேல் சுவாமிகள் சன்னதி இருக்குது, கொல்கத்தா காளி சன்னதி இருக்குது, சப்த கன்னிகள் சன்னதி இருக்குது. 12 ராசிக்கு உரிய மரங்கள் இங்கே வச்சிருக்கிறாங்க. மேஷம், ரிஷபம், கன்னி நம்ம வரிசையாக சொல்கிறோம் இல்லையா, இந்த 12 ராசிக்குரிய மரங்கள் இருக்குது. உங்கள் கல்யாண நாள், பிறந்த நாள், எந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இருந்தாலும் இங்கே வந்து பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். படிக்கிற பசங்க முக்கியமாக ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், தினமும் வந்து இங்கே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய கல்வி அறிவை, உங்களுடைய நிதானத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்கள் மெமரி பவர், இந்த தியானம்ங்கிறது உங்கள் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் நீங்கள் ப்ராப்பரான சரியான முறையில் உங்கள் படிப்பை ஃபோக்கஸ் பண்ண முடியும். உங்களுடைய அந்த மக்கப் சொல்லுவோம் இல்லையா, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தினமும் நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு இந்த காளிமுத்து சுவாமிகள் ஆசிரமம் சிறப்பான ஒரு ஸ்தலம். தயவிட்டு இங்கே வந்து நீங்கள் இந்த ஆசிரமத்தை பயன்படுத்திக்கோங்க. தியானத்தில் உட்காருங்க. உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்கோங்க. நன்றி, வணக்கம்.